எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்னைக்கு ஃபுட்மா சமையல் என்ன சமையல்னா ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மதுரையில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அப்பம் ரெசிபி தான். இந்த இனிப்பு அப்பம் ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த இனிப்பு அப்பம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்தலாமா? ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். 1/2 கப் அளவு வெல்லமும், எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா சூடு பண்ணி கரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு, மைதா மாவு 1/4 கப்பு. அடுத்து நெய்யில் வறுத்த எள்ளையும் தேங்காயும் சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு, இடித்து வச்ச ஏலக்காய் 2 எல்லாத்தையும் கலந்து எடுத்ததுக்கப்புறம் வெள்ளைப்பாவை வடிகட்டி சேர்த்துடலாம். கலந்து எடுத்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும். திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆப்ப சோடாவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க. மாவு நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த இந்த மாவை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில் இது போல் எண்ணெயை தெளித்து எடுத்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக பூரி மாதிரி உப்பி பஞ்சு போல் நமக்கு இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் இனிப்பு அப்பம் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபுட்மா சமையலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.